ஹாய் வியூவர்ஸ், இங்கிலாந்து டூர் ஆஃப் இந்தியா சீரிஸோட எல்லா மேட்சஸ்க்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நியூமராலஜி பேஸில் டீம் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இந்தியா இங்கிலாந்து மோதிர 4th T20 மேட்ச்சு. இந்த மேட்ச் ஜனவரி 31 வெள்ளிக்கிழமை நைட் 7 மணிக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் வந்து யாரெல்லாம் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க, யார் வந்து அதிக விக்கெட்ஸ் எடுப்பாங்க, யார் அதிக ரன்ஸ் அடிப்பாங்க, யாரும் சரியாக விளையாட மாட்டாங்கன்னு ஒரு ஃபுல் மேட்ச் ப்ரெடிக்ஷன் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஜனவரி 31 வந்து பார்த்தோம்னா 4-5 காம்பினேஷன். அதாவது பார்த்தீங்கன்னா ராகுவும் புதனும் சேர்ந்த காம்பினேஷன். ராகுவும் புதனும் சேர்ந்த யாருக்கெல்லாம் வந்து நல்லா இருக்குன்னு வந்து பார்த்தோம்னா சூரியனை சேர்ந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து இருக்கும். கேதுவை சேர்ந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆவரேஜாக வந்து இருக்கும். அதுபடி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்க்கையில் ஃபஸ்ட்டு இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா அபிஷேக் சர்மா வந்து பார்த்தோம்னா ஒரு 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து சஞ்சு சாம்சன் பார்த்தீங்கன்னா ஒரு 25 ரன்ஸ் வந்து அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து திலக் வர்மா எடுத்துட்டோன்னா ஒரு 25+ ரன்ஸ் வந்து அடிப்பார். அடுத்து சூரியகுமார் யாதவ் பார்த்தீங்கன்னா ஒரு 25+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த சூரியகுமார் யாதவ் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 5 T20 மேட்ச்சில் அவர் நல்லா இருந்தாலும் ஆட மாட்டாரு, நல்லா இருந்தாலும் ஆட மாட்டாரு. அஸ்ட்ராலஜி படி பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து டேட் வந்து நல்லா வந்துருக்கு, நல்லா விளையாடக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது. ஆனால் ஃபார்ம் வைஸ் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃபெயிலியராக வந்து இருக்காரு. ஸோ எப்படின்னு பார்த்து நீங்கள் வந்து எடுத்துருங்க. அடுத்து ஹார்திக் பாண்டியா வந்து பார்த்தோன்னா பவுலிங் போகிறப்போ ஒரு விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்குது. பேட்டிங் வந்தாலும் ஒரு 25 ரன்ஸ் வந்து அடிப்பார். அடுத்து த்ருவ் ஜுரல் பார்த்தீங்கன்னா 20 ரன்ஸ் தான் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது அக்ஸர் பட்டேல் எடுத்துட்டோம்னா 2 விக்கெட் வந்து எடுப்பார். அடுத்து வாஷிங்டன் சுந்தர், முகமது ஷமி, ரவி பிஷ்ணாய் 3 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு தான் வந்து சான்ஸ் இருக்குது. அடுத்து வருண் சக்கரவர்த்தி 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போது இந்த மேட்ச்சில் வந்து ஒரு வேளை ஹர்ஷ்தீப் சிங் வந்தார்னா அவர் தான் இந்த மேட்ச்சில் அதிகப்படியான விக்கெட்ஸ் எடுக்கிறதா வந்து இருப்பார். அன்றைக்கி ஹர்ஷ்தீப் சிங் வந்து டீமில் இருந்தார்னா டக்கெட் வந்து விளையாண்டுருக்கிறதுக்கு சான்ஸே வந்து இல்லை. அன்றைக்கி டேட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியா தான் வந்து வின் பண்ணியிருக்கும். ஹர்ஷ்தீப் சிங் இல்லாமல் போனதுனால மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துக்கு வந்து சான்ஸ் வந்து வின்னிங் பண்ணுறதுக்கு வந்து அமைஞ்சிருச்சு. ஸோ இந்த மேட்ச்சும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்க மற்ற பவுலர்களை விட ஹர்ஷ்தீப் சிங் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து இருக்கும். ஹர்ஷ்தீப் சிங் ஒருவேளை டீமில் வந்தார்னா அவர் வந்து நீங்கள் கண்ணை மூடிட்டு வந்து எடுத்துங்க, ஒரு 3+ விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி வாஷிங்டன் சுந்தரை உட்கார வச்சுட்டு சிவம் துபே வந்து கொண்டு வந்தாங்கன்னா சிவம் துபே நீங்கள் வந்து டீமில் வந்து எடுத்துக்கலாம். சிவம் துபே பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கிலாந்தில் வந்து பார்க்கலாம். இங்கிலாந்தில் பார்த்தோன்னா பென் டக்கெட் ஒரு 30+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து பில் சால்ட் பார்த்தோம்னா 20 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து ஜாஸ் பட்லர் எடுத்துட்டோம்னா அவர் ஒரு 30+ ரன்ஸ் வந்து அடிப்பார். அடுத்து ஹாரி ப்ரூக் பார்த்தீங்கன்னா 20 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு தான் வந்து சான்ஸ் இருக்குது. அடுத்து ஜேஸ் விக் பார்த்தீங்கன்னா 20 25 ரன்ஸ் வந்து அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து லியாம் லிவிங்ஸ்டன் எடுத்துட்டோம், அவர் ஒரு 20 ரன்ஸ் தான் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து பி கேட்ஸ் பார்த்தோம்னா ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து ஜேமி ஓட்டன் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஜோஃப்ரா ஆர்ச்சர் எடுத்துக்கிட்டோம்னா 1-2 விக்கெட் வந்து எடுப்பார். அடுத்து அடில் ரஷீத் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் வந்து எடுப்பார். 2 விக்கெட்டுக்கு மேலே கூட எடுக்கிறதுக்கு அவருக்கு வந்து வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்து மார்க் அவுட் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ இந்தியாவில் இங்கிலாந்துலையும் யாரெல்லாம் வந்து எவ்வளோ ரன்ஸ் அடிப்பாங்க, எவ்வளோ விக்கெட்ஸ் எடுப்பாங்கன்னு வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்கையில் சஞ்சு சாம்சன், திலக் வர்மா, ஹார்திக் பாண்டியா, அக்ஸர் பட்டேல், ரவி பிஷ்னாய், வருண் சக்கரவர்த்தி, பென் டக்கெட், ஜாஸ் பட்லர், ஜேமி ஓவர்டன், ஜோஃப்ரா ஆர்ச்சர், அடில் ரஷீத் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஒருவேளை ஹர்ஷ்தீப் சிங், சிவன் துபே டீமில் வந்து வந்தாங்கன்னா அவங்க 2 பேருமே ட்ரீம் டீம் வரதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு வந்து இருக்குது. நெக்ஸ்ட் யாரை வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் போடலாம்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ திலக் வர்மா, பென் டக்கெட், ஜாஸ் பட்லர் இவங்க 3 பேரையும் பார்த்தீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் போடலாம். இப்போ நான் சொல்கிற 3 பேர் தான் வந்து நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் போடலாங்கிறதா வந்து கிடையாது. நான் பிச் ரிப்போர்ட்லாம் பார்த்து ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்குறது கிடையாது. ஒன்லி பார்த்தீங்கன்னா இது வந்து நியூமராலஜி ப்ரெடிக்ஷன்ஸ் தான். கிரகங்கள் அமைப்பில் இன்றைக்கி எந்த பிளேயருக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படி தான் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். இப்போ நீங்கள் வந்து இந்த பிச் வந்து ஒரு வேளை பவுலிங் பிச்சாக இருந்தால் நான் வந்து பேட்டிங்கில் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்துருந்தேன்னா பவுலிங்கில் வந்து நான் வந்து 2 விக்கெட் எடுப்பாங்க, 2+ விக்கெட்ஸ் எடுப்பாங்கன்னு சொல்கிறவங்க நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது வந்து கிளிக் ஆகிறது சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்களும் உங்கள் நாலேஜ் வந்து யூஸ் பண்ணி வந்து டீம் வந்து போடுங்க. இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் 2 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நான் வந்து லிவிங்ஸ்டன் வந்து விளையாட மாட்டேன் தான் நான் சொல்லியிருந்தேன். போன மேட்ச் பார்த்தீங்கன்னா லிவிங்ஸ்டன் வந்து அடி பிரித்து எடுத்துக்கிறான்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லிவிங்ஸ்டன் வந்து அடி வந்து பொழந்து வந்து போயிட்டார். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன்ஸ் தான். ஸோ நான் சொன்னதெல்லாம் ஆச்சு ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணி வந்து போட்டிங்கன்னா ஒரு நல்ல ப்ரைஸ் வந்து வின் பண்ணலாம் நீங்கள்.